கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் தியானிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கிற தேவன் அவர். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நாம் தியானமாய் இருக்கிறோமா என்று நம்மை கவனிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்படி தியானிக்கிற மனுஷனை கர்த்தர் பாக்கியவான் என்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வசனத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பேசுகிறதை கர்த்தர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சிந்திக்கிறதை, தியானிக்கிறதை, யோசிக்கிறதை, ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். வேதத்தை தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.